இப்ப நம்ம கிட்ட கண்ணையனுடைய மனைவி சுமதி பேச வந்திருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, அவங்களே கேட்போம். சுமதி, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது கல்யாணம் ஆனப்ப? அப்படியே நல்லாதான் இருந்தது மேடம். கொஞ்சம் அவருக்கு தண்ணடிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப இருந்தது. அவர் அதனால சரின்னு சொல்லிட்டு அவர் திருந்துவாருன்னு பார்த்தா திருந்துற மாதிரி இல்லை. அது ஒரு கெட்ட பழக்கம்னு அவர்கிட்ட இருந்திருக்கு. மற்றபடி உங்ககிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் அவ்வளவா நான் அவங்க வீட்டுல யாரும் எனக்கு புரிஞ்சு நடந்துக்கல யாருமே. நான் அவங்களை எவ்வளவு தாழ்ந்து போனேன், ஆனா அவங்க யாரும் என்ன புரிஞ்சு நடந்துக்கல. வீட்டுல அதான் அவ கவர்மெண்ட் வந்துட்டா, அவ கொஞ்சம் அதிகாரம் பண்றா, திமிரு அதுக்கு சொல்லிட்டு என்னையே குறை சொல்லிட்டாங்க. அவங்க யாரு சொல்ற அப்படிலாம் அப்படின்னு மாமியார் மாமனாரு மச்சந்தங்கெல்லாம் கொஞ்சம் அதான் எல்லாமே அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்க எவ்வளவோ தாழ்ந்து போனேன், எனக்கு போட்ட நகைங்க எல்லாத்தையுமே கைட்டி கொடுத்து அவர் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் சொல்லிட்டு சொன்னாங்க, மேரேஜுக்கு வாங்கின கடன் சொன்னாங்க. சரி அதையும் நான் கைட்டி எல்லாத்தையுமே அந்த கொடுத்துட்டு அதோட சொல்லிட்டு அவர் திருந்துவார்னு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்தா அவர் திருந்துற மாதிரி தெரியல. திருந்துவாருன்னா அவர் என்ன தப்பு செஞ்சிட்டு இருந்தாரு? தண்ணி அடிப்பாரு, வீட்டுக்கு ஒழுங்கா காசு தர மாட்டாரு, குழந்தைங்கள உங்களுடைய குடும்பத்தை சரியா பாத்துக்கலன்றீங்களா? சரின்னு சொல்லிட்டு அங்கதான் வேலை இல்லையே, இவர் ஒரு கடை வச்சு கொடுத்தாலும் அவர் போய் ஒழுங்கா கடைக்கு போறது கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது அவருக்கு. நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம குடும்பமேன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இல்லாத போயிடுச்சு அவருக்கு. நம்மளும் இன்னும் எவ்வளவு தாழ்ந்து போறது. சரி அங்கதான் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு மதுரை வயலுக்கு இவரே தான் வந்தாரு, நானா வரல. வீட்டுக்கு எங்க தங்கச்சி வீட்டுக்காரரும் வந்தாங்க. கால்லாம் வீங்கி போயிருந்து ரொம்ப. யாருக்கு? எனக்கு. இந்த குழந்தை பிரெக்னன்சி டைம்ல சின்ன பையன் பெரிய பையன் கொஞ்சம் 3 வயசு இருக்கான். அப்ப இந்த குழந்தைய வச்சுட்டு நீங்க இருக்கு கஷ்டப்படுறியே, இவ்வளவு கஷ்டப்பட சொல்ல இவன் எதுவுமே கவனிக்க மாட்டேன்றானுன்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்காரன் என்ன பண்ணாங்க, இட்டுன்னு அம்மா வீட்டுல அண்ணி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க ஊர்ல. உங்க அண்ணி வீட்டுல? எங்க அண்ணி வீட்டுல. அவங்க வீட்லயே இருந்தேன் நானு. இவர் என்ன பண்ணாரு, அங்க சாமான் எல்லாமே அங்க வச்சுட்டு வீட்டை இவரு கூட்டின்னு மதுரை வயலுக்கு வந்துட்டாரு. மதுரை வயல்ல தங்கச்சி வீட்லயே இருந்தாரு இவரு. நீங்க அங்க போனதுனால அவர் கோவப்பட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, அங்க வேலை தானே போனீங்க. இல்ல அவருக்கு தெரியும் சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்க. அவருக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கலன்ட்டு இங்க வந்துட்டாரு கிளம்பி. இங்க போரூர்ல எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கடையில வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இங்கே. நான் 2வது பையன் பிரசவத்துக்கும் அம்மா வீட்லயே தான் இருந்தேன் நான். குழந்தை பிறந்து 7 மாசம் பொறுத்து இங்க மதுரை வயலுக்கு நானே தெரியும் வந்தேன். வந்தா சரின்னு சொல்லிட்டு இவர் இங்கே வேலை செஞ்சுன்னு 1 வருஷமா இங்கே இருந்தாரு. இங்க சரி நம்ம வீடு பாக்கலாம் தனியா, எங்க தங்கச்சி என்ன நீங்க வீடு பாத்துன்னு உங்க வீட்டுக்காரிட்டுன்னு தனியா போயிடுங்க. இவர் தைரியம் குஷ்டு இங்க அமக்கலம் பண்ணின்னு இருக்கிறாரு. அண்ணன் எங்க சித்தி பையன் பாபுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவரு அண்ணன் அடிச்சிருது. அவர் ஒரு நாள் வண்டியை போட்டுன்னு அப்படியே கீழே வீழ்ந்துட்டு இருக்கிறாரு ரோட்ல. இவங்க யாரோன்னு போய் தூக்க சொல்ல பார்த்தா நம்ம தங்கச்சி வீட்டுக்காரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இட்னு வந்துட்டுக்குது எங்க அண்ணன். அதனால எனக்கு போன் வந்தது, இந்த மாதிரி குடிச்சிட்டு டெய்லியும் எங்கன்னா வீந்து வாரின்னு வர்றாரு உங்க வீட்டுக்காரு, நீ வீடை பார்த்துன்னு எங்கன்னா உங்க வீட்டுக்கார வேலைக்கு அமைச்சுன்னு இங்க குழந்தைய வச்சுன்னு இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கதான் எங்கேயுமே இருக்க முடியல, உங்களுக்கு வரைக்கும் இருந்தாங்க. இங்கேயே எங்க தங்கச்சி வீட்டுல 1 மாசம் இருந்துன்னு வீடு பார்த்துக்கின்னு நாங்க தனியா போய் இருந்தோம். 2வது பையனை எங்க அம்மா வீட்லயே இருக்கவே பசங்க அந்த குழந்தை அங்க இருக்கிறவங்க ஞாபகமாவே இருந்துட்டான். இவர் யாருன்னு இவர் இங்கே இருந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய நாங்க தீக்கின்னு போய் வளர்த்துக்கிறோம். யாரு உங்க அம்மா சொல்றாங்க? சித்தி சொன்னாங்க. மாமா தீன்னு வர சொன்னாண்டி, நாங்க தீமை வளர்த்துறோம், நீங்க பெரிய பையனை வச்சுட்டு நீங்க வேலை சேர்த்து வச்சுன்னு எப்படின்னா காப்பாத்தீங்க, இவனையும் கூட சேர்த்து சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய தீக்கின்னு போயிட்டாங்க. அவங்க 8 மாசத்து குழந்தையில தீக்கின்னு போயிட்டு அவங்க வளர்க்குறாங்க. இருந்தாலும் உங்க குழந்தை இல்லையா? இருந்தாலும் என்ன பண்றது, அவங்கதான் பாசமா பாத்துக்கிறாங்க. இப்பதான் எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு பையனே படிக்க வைக்க முடியல என்னால வேலை செஞ்சு. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுன்னு. எதனால விட்டுட்டு போனாருன்றீங்க? அவர் என் மேல சந்தேகப்படுறாரு. என்னன்னு? நீ எங்க தங்கச்சி வீட்டுக்கார வச்சுன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. அதுவும் இல்லாத நைட்ல துணிய வீட்டு வாடகை கொடுக்கல அவரு. 5 மாசத்து வாடகை கொடுக்காத இருந்தாரு.
ஏன் இந்த மாதிரி பண்ற, வாடகை கொடுக்காத? ஒரு வீட்டுல வந்து குடும்பம் பண்ற வீட்டுல வந்து ஒரு 900 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்தா நாங்க எப்படிங்க ஒரு மெட்ராஸ்ல வந்து என்ன வாங்கி குடும்பம் பண்றது? வாடகை கொடுக்கத்தான் என்ன செய்யுது நான். அப்புறம் வந்து நான் கேட்டதுனால 3 நாளா காசு வச்சுன்னு தண்ணி அடிச்சுன்னு இருந்தாரு. இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு இதுவாகுமான்னு சொல்லி கேட்டதுனால என்ன பண்ண, துணிங்களை வாரிங்கன்னு வெளியே போயிட்டாரு. நீ இந்த மதுரை வயல்ல எப்படி குடும்பம் பண்றேன்னு பாத்துறாரு. நான் என்ன சொன்னேன், இதே மதுரை வயல்ல நான் வீட்டு வேலையாச்சும் செஞ்சு நான் குடும்பம் பண்ணி காட்டுறேன் சொன்னேன். அதால ஒரு 3 நாள் பொறுத்து வந்து வீட்டுல வந்து ஒரு 5 நாங்க வந்து 5 குத்தனும் இருந்தோம். அப்ப வந்து வீட்டுல வந்து நைட்ல வந்து கதவு தட்டு வரும், ஒரு 12 மணிக்கும் 1 மணிக்கும். வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வாசல்ல இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நைட்ல வந்து ஒரு லேடிஸ் அவங்க தனியா படுத்துங்கிறாங்க, இந்த குழந்தைய வச்சுன்னு நீ வந்து கதவு தட்டு நியாயமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து வரது கிடையாது. அப்புறமா என்ன பண்ண, நானே வந்து வீட்டுக்கு போறது கிடையாது, இங்கே இருந்துட்டு நம்ம ஒண்டியா படுக்கிறதுக்கு பயந்துன்னு எங்க தங்கச்சி வீட்லயே இருந்து அப்புறம் வீடு பக்கத்துல பாத்துன்னு வந்துட்டோம் நாங்க. அப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்துச்சு எனக்கு. வந்து நான் மீனாட்சி காலேஜ் பசங்க டாக்டர் வேலை படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் சாப்பாடு செஞ்சு போட்டுன்னு இருந்தேன் வீட்டுல இருந்தேனே. சைட்ல வந்து லெதர்லாம் வாங்கி போடுவேன் நான். அப்புறம் வந்து அவங்க வந்து டாக்டர் வேலை கழிச்சு அவங்க வெளியில போன பேரு என்னால வந்து வேற எங்கேயும் காலேஜ் பசங்க வந்து கூப்பிட்டாங்க சாப்பாடு செய்ய, எனக்கு செட் ஆகல எங்கேயுமே. அப்புறம் நான் ஒரு லெதர் கம்பெனிக்கு போயிட்டு இப்ப நாங்க 3-4 வருஷமா அதுல வேலை செய்யறோம். கம்பெனில வேலை, பிளாஸ்டிக் கம்பெனி. உங்க பையனை காப்பாத்திட்டு நீங்களும் பிளாஸ்டிக் கம்பெனில நான் வேலை செய்யறேன். இவர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்களே, அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை, 8 வருஷமா அது. வருவாரு, வந்தாருன்னா வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடு. என்னத்துக்கு? டைவர்ஸ்க்கு. வெத்து பேப்பர்லயா கையெழுத்து போடு. நான் என்ன சொல்றதுங்க, எனக்கு போட்ட நகையை கொடு, கொடுத்த சாமானுங்களை கொடு, நானு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன், எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன், என் பசங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு போங்க. அதுவும் இல்லாத இவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இல்லாத வந்து இவர் வந்து ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணினாரு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்ன. கல்யாணம் பண்ணிட்டாரா? மேரேஜ் பண்ணினாரு. மேரேஜ் பண்ணினா அவங்க 2 பேருக்குள்ள விவாகரத்து ஆள் இல்ல ஒன்னும் ஆகல. இதுவரையும் என் பசங்களையும் வந்து பார்த்தது கிடையாது. அவரு பெரிய பையனுக்கு மட்டும் கரெக்டா நம்ம நைனான்னு தெரியும். அவனை வந்து மத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஏண்டா நம்ம நைனா இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, நம்ம நைனா ஒன்னா சேர்த்துக்கலாண்டா, அவர் எனக்கு திருந்துவாரு, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் நான் இல்ல. ஆனா அவங்க கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லிக்கிறான்னா, எங்க நைனா எங்களை எட்டாச்சும் வந்து பாப்பாரு, அப்படின்னா எங்களுக்கு ஒரு பாசம் வந்திருக்கும். இது வரையுமே எங்க நைனா விட்டுட்டு போய் வந்து பாக்கல, நான் எப்படி எங்க நைனா ஏத்துக்க முடியும்? எங்க பெரிய பையன் என்ன கேள்வி கேட்கறான். இவர் போயிட்டு எங்க மாமா கிட்ட ஒண்ணும் பதிமா சொல்லி எங்க மாமா கிட்ட, அதுல எங்க சின்ன மாமா வந்து இவர் பக்கம் தான் பேசுவாரு. நான் தான் உண்மை சொல்றேன், எங்க சின்ன மாமா வந்து இவர் பக்கம் பேசுவாரு. எங்க அம்மாவுக்கு பெரியம்மா புள்ளன்னு ஒருத்தவங்க பக்கத்துலயே இருக்கிறாங்க, அவரும் வந்து இவர் பேச்சுதான் கேட்பாங்க. நீ இவர் கேட்டுக்கிறாரு, உங்க அக்கா பொண்ணு அங்க எவன் கூட அங்க ரூம் எடுத்துன்னு யாரு கூட இருக்குது, தனியா உங்க அக்கா பொண்ணு அங்க ஏன் இருக்குது, நான் விட்டுட்டு வந்தேன்ல. என்ன கேட்டாங்க, அவன் விட்டுட்டு வந்தான்ல, நீ தேடிக்கினா அவனுக்கு போக வேண்டியது தானே, இல்லன்னா நீ எங்க வீட்டுக்கு வர வேண்டியது தானே. எங்க அம்மா கேட்டேன், நான் யாரு வீட்டுக்கும் வரமாட்டேன், என்னால முடிஞ்சா நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன், இல்லையா நான் எங்கன்னா வீட்டு வேலையாச்சும் செஞ்சு என் பையனை எங்கன்னா ஹாஸ்டல்ல கூட சேர்த்துக்கிறேன், இல்லையா நாங்க சேர்த்து போறோம். ஆனா இந்த யார் வீட்டு வாசப்படி நான் வரவும் மாட்டேன், நான் யார் வீட்டுக்கும் வர மாட்டேன். இப்ப கூட போன வருஷத்துல கூட எங்க அம்மா வீட்டுல வந்து நீ வந்து எங்க வீட்டுல இருந்தான்னு சொன்னாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் கஷ்டப்படுறனோ சாவறனோ எப்படியோ போறேன், ஆனா நான் யார் வீட்லயும் வந்து நான் இருக்க மாட்டேன். நீங்க இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, அதை தொடர்ந்து பண்ணுங்க. ஆனா இப்ப உங்க 2 பேருக்குள்ள பிரிஞ்சே இருக்கேன்னு சொல்றீங்க, என்ன பிரச்சனை வந்தது? ஒண்ணுமே கிடையாது. இந்த காசை பத்தி நகையை பத்தி கேட்டாலே பிரச்சனை தான். இவ்வளவு எங்க வீட்டுல என்ன கேக்குறாங்க, நாங்க இவ்வளவு நகை போட்டோம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு சாமானும் வச்சிடல ஒரு நகையும் வச்சிடல. அவனை கேட்டா உன் பொண்ணுதான் வச்சதுன்னு சொல்றான், நீ கேட்டா அவன் வச்சதுன்னு சொல்றான். ஆனா நான் வச்சு எதுக்கும் தரல, அவர் தான் வந்து எல்லாமே வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் வச்சு வாங்கி போட்டாரு. தங்கச்சிக்கு போட்ட நகை எங்கன்னு உரிமையா தான் கேக்குறாங்க. அது கேட்க கூடாதான் எங்க வீட்டுக்காரு. இப்ப நான் எங்க மாமாங்க வந்து நீ சேர்ந்து வாழமான்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு போட்ட நகையை எடுத்து கொடுக்க சொல்லு, நான் சேர்ந்து வாழறேன்னு. அப்ப நகை தான் முக்கியம், உனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, இப்ப கல்யாணத்துக்கு எனக்கு நகை பணம் தான் முக்கியம். உங்க ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரு, அவரை கூப்பிடுறேன் நானு, என்ன கேப்பீங்க அவரை? நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவர் வந்து அப்படி இல்லைங்க, எப்ப எனக்கு வந்து மேரேஜ் ஆகல பசங்க இல்லன்னு சொல்லிட்டாரு. வேற
யார்கிட்ட? அந்த மேரேஜ் பண்ணிக்கினாங்கல்ல அதே போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த ஊர்ல போயிட்டு எனக்கு மேரேஜ் ஆகல, எனக்கு பசங்களும் கிடையாதுன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. இவ்வளவு பெரிய பிள்ளைங்களாகுது, அவன் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறான் சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. நீங்க கேட்டீங்களா அவரை? நான் கேட்கல, அவங்க ஊருக்கே போயிருந்தேன் நானு. இந்த மாதிரி போன் வந்தது, ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரா, நீங்க வந்து போங்கன்னு சொல்லிட்டு போன் வந்தது. போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க ஊர்ல நான் காத்திருந்தேன். அவங்க தம்பியே போன் பண்றாரு இவருக்கு, கால் பண்ண என்னால வர முடியாது, இப்போ எது வந்தாலும் நேரடியா கேளுன்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் என்னால வர முடியாது, எதாவது பேச முடியாது, நான் வரமாட்டேன் அந்த ஊர் சொல்லிட்டு 6 மணி வரையும் இருந்துட்டு 2 பக்கமும் மழை அந்த ஊர்ல. 6 மணிக்கு நான் கிளம்புறேன், அவங்க வீட்டுங்கள யாருமே இருந்து போன்னு எனக்கு சொல்லவே இல்லை. அப்புறமா இவரே வந்து திருட்டுத்தனமா இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்களா நேரடியா? இந்த விஷயத்த குறிப்பா இது நடுப்புற எங்க வீட்டுக்கே இவர் வந்து பேசிக்கிறாருங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வராரு. கல்யாணம் அவர் ஏற்கனவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு அந்த பொண்ணை அவங்க வீட்டுல இட்டுன்னு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி என்ன இட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து எங்க வீட்டுல வந்து உங்க பொண்ணை நான் வச்சுன்னு வாழறேன், உங்க பொண்ணை அனுப்புங்கன்னா அவங்க சித்தப்பா யாரோ எங்க வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, எங்க பொண்ணு நேரடியா வச்சு பேசணும்னு சொன்னாங்க. நானும் அங்க போயிட்டு ஒரு வாரம் இவரு காத்திருந்தேன். போன் பண்ணி உங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வாங்க, உங்க சித்தப்பா எல்லாம் இட்டுன்னு எல்லாரையும் இட்டுன்னு வாங்க, எங்க பொண்ணு வந்து நம்பிக்கையா வந்து போட்ட நகைக்கு பதில் சொல்லு, பசங்க பேர்ல எதுனா எழுத சொல்லு, நான் போறேன் அவர் கூட வாரேன்னு போன் பண்ணா இவர் போன் பண்ணி பத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வாங்க, உங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் சொல்லல. போன் இவர் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு 6 மாசமா அப்படியே இருந்தார். திருப்பி என்ன பண்ணாரு, இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்ன அந்த பொண்ணை திருப்பி இட்டுன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கினார். அப்புறம் வந்து எனக்கு பொண்ணுக்கு மாமா வந்து எனக்கு கால் பண்ணாரு. நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி போன் பண்ணி என் மாமா வச்சுன்னு வாரான்னு சொல்லி சொன்னீங்க, உன்னை நம்பி நான் போயிருந்தா நான் அவர்த்து இவரு இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை திருப்பி இட்டுன்னு போயிட்டாரா, எனக்கு போன் வந்துருதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா இங்க இருந்து நான் ஊருக்கே போனேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுல இருந்து மறுநாள் அங்க மருவத்தூர் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். என்னன்னு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை இட்டுன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணினாருன்னு சொல்லிட்டு அவங்க பசங்க அவரு என்ன பண்ணிடுறாரு, சித்தாமூர் ஸ்டேஷன் வந்து எனக்கு கல்யாணமே ஆவல, பசங்களே இல்ல, நீங்க ஒன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த எஸ்ஐ கிட்ட சொல்லிக்கிறாங்க. அந்த எஸ்ஐ வந்து மருவத்தூர் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிக்கிட்டா சுமதின்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே வந்து மனித உரிமை கழகத்துல இவர் பேர்ல ஒரு லெட்டர் அனுப்பிச்சுக்கிறோம் நாங்க. நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க? ஆமா, அவங்களே அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி பண்றாரு, அவரை கொஞ்சம் திருப்பி அவர் திருந்தி வாழற மாதிரி எங்களுக்கு எதனா ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் மனித உரிமை கழகத்திலயும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அவரை சந்திச்சு பேசுனீங்களா? சந்திச்சு பேசல, பேசவே இல்ல. சரி, இப்ப நான் அவரை கூப்பிடுறேன், நீங்க என்ன கேப்பீங்க அவரை? நான் எதுவுமே கேட்க மாட்டேங்க, எனக்கு பிடிக்கலங்க அவர்கிட்ட பேச, அவ்வளவுதாங்க, ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். எனக்கு வந்து கூப்பிடுறேன், எனக்கு நீங்க கூப்பிட தேவைங்க மேடம், நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு வந்து எங்க பையனுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு போட்ட நகைக்கு எதனா வாங்கி கொடுத்துருங்க. ஆனா நான் அவர்கிட்ட வந்து பேசுற மாதிரி இன்னைக்கே கேட்ட கூட டைவர்ஸ் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சொல்ல துடிக்குது மனசு.